நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த தொகுப்புல தை மாதம் நமக்கு எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். தை மாதம் தமிழ் மாதத்தின் 10வது மாதம், அதாவது 2024ஆம் வருடத்தின் தமிழ் மாதத்துக்கு இது முதல் மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். தை மாதம் 1ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. ஜனவரி மாதம் 15ஆம் தேதி முதல் பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் இந்த தை மாதம் இருக்குது. ஆங்கில மாதத்துக்கு பொதுவாகவே நம்ம எந்த ஒரு நல்ல செயலையும் நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு தை மாதத்தில் ஆரம்பிக்கிறது தான் வழக்கம். இந்த தை மாதத்தில் தான் சூரியன் தன்னுடைய வடதிசை பயணத்தை தொடங்குறாரு. உத்தராயணிய காலம் அப்படிங்கிறது ஆரம்பமாக போகுது. தேவர்களோட உலகுக்கு தட்சிணாயனம் எனப்படும் 6 மாத இரவு காலம் முடிஞ்சு 6 மாத பகல் காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய உத்தராயண காலம் ஆரம்பமாக போகுது. இதுவே இந்த தை மாதத்தோட பெருமை அப்படின்னு கூட சொல்லலாம். ஆடி மாதத்தில் விதைச்ச நெல்லெல்லாம் தை மாதத்தில் தான் அறுவடை செய்வாங்க. அந்த அறுவடை செஞ்ச நெல்லில் தான் தை பொங்கல் அன்று புது அரிசியில் பொங்கல் செய்து சூரிய பகவானுக்கு படைப்பாங்க. அதே மாதிரி கடவுளுக்கு நன்றி சொல்லும் விதமாகவும் இருக்கும் இந்த தைப்பொங்கல். இந்த தை மாதத்தில் ஏகப்பட்ட விசேஷங்கள் அப்படிங்கிறது இருக்கு. தைப்பொங்கல், மாட்டுப்பொங்கல், காணும் பொங்கல், பூசம் வருது, தை அமாவாசை ரொம்ப மிக மிக விசேஷம் அப்படின்னு கூட சொல்லலாம். மக்கள் நல்ல விளைச்சலுக்கு உதவிய சூரிய கடவுளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக தான் தை மாதத்தின் முதல் நாளை தை பொங்கலாக நம்ம கொண்டாடுறோம். இந்த தை மாதத்தை மகர மாதம்னு கூட அழைப்பாங்க. ஏன்னா மகர ராசிக்குள்ள சூரியன் நுழைவது தான் அதுக்கு காரணம். இப்படிப்பட்ட இந்த தை மாதத்துல கிரகங்களோட நிலைகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, சூரியன் மகர ராசியில சஞ்சரிக்கிறாரு. செவ்வாய் தனுசு ராசியில இருக்கிறாரு. மாதத்தின் பிற்பகுதியில மகர ராசிக்கு போறாரு. புதன் தனுசு ராசியில இருக்கிறாரு. அதன் பிறகு மகர ராசிக்கு போறாரு. சுக்கிரன் விருச்சிகத்துல இருக்கிறாரு தை மாதம் 5ஆம் தேதி வரைக்கும். அதன் பிறகு தனுசு ராசிக்கு போறாரு. குரு மேஷ ராசியிலையும், சனி கும்ப ராசியிலையும், ராகு மீன ராசியிலையும், கேது கன்னி ராசியிலையும் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சஞ்சாரத்துல தான் இந்த தை மாதம் பிறக்குது. இப்படிப்பட்ட நிலையில இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம விரிவாவே பார்க்கலாம். எண்ணம் நல்லதாக இருந்தால் எல்லாம் நல்லதா முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் தான் இந்த மீன ராசிக்காரர்கள். பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்கெல்லாம் எப்பொழுதுமே சுறுசுறுப்பாக செயல்படக்கூடியவங்க. அதே மாதிரி இந்த மாதத்தோட கிரக நிலைகளை முதல்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, மாத தொடக்கத்திலேயே உங்கள் ராசிநாதன் குரு தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாரு. அதனால் ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். விரயஸ்தானத்தில் சனி இருக்கிறதால விரயங்கள் வரதான் செய்யும். இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றலும் மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் கிடைக்கும். மொத்தத்தில் இந்த தை மாதம் மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் வரவும் செலவும் சமமாக இருக்கக்கூடிய மாதமாக இருக்கும். உங்க ராசிக்கு 11ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறாரு. அதனால தொழில் வியாபாரத்துல நல்ல முன்னேற்றம் இருந்தாலும் கண்காணிப்பு அப்படிங்கிறது அவசியம் தேவைப்படும். கோபமான பேச்சுக்களை கட்டுப்படுத்திக்கிங்க. தொழில் கல்வியிலெல்லாம் நல்ல முன்னேற்றம் இருக்கும். மாணவர்களுக்கெல்லாம் பங்குச்சந்தை முதலீடுகள் இரட்டிப்பு லாபத்தை கொடுக்கும்னாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து முதலீடு செய்யறது நல்லது. தொட்டதெல்லாம் பொன்னாகும். உங்களுடைய முயற்சிகளுக்கு வெற்றி அப்படிங்கிறதே கிடைக்கும். இந்த மாதம் லாபஸ்தானத்துல சூரியனோடு புதன் செவ்வாய் கூட்டணியே இருக்குது. வேலையில இருக்கிறவங்களுக்கெல்லாம் வேலை உயர்வோடு சம்பள உயர்வும் உங்களை தேடி வரும். எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அதை எளிதில் சமாளிக்கக்கூடிய மன தைரியத்தை சூரிய பகவான் மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் கொடுக்க போறாரு. ஞாயிற்றுக்கிழமை காலையில சூரிய நமஸ்காரம் செய்து கோதுமையாலான உணவுகளை பசுமாட்டிற்கு கொடுத்துவாங்க. உங்களுக்கு பண வருமானம் அதிகரிக்கும். கடன் பிரச்சனைகள் எல்லாமே தீரும். மீனராசிக்காரர்களுக்கு மாத தொடக்கத்திலேயே உங்க ராசிநாதன் குரு பகவான் தனம், வாக்கு, குடும்பஸ்தானத்தை ஆகியவற்றை குறிக்கும் 2ஆம் இடத்துல பலம்பெற்று சஞ்சரிக்கிறாரு. அதனால உங்க ராசிநாதன் பலம் பெறுவது யோசிக்காம செய்யக்கூடிய காரியங்கள்ல கூட உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடும். நீங்க நினைச்சதை நினைச்சபடியே செய்து முடிக்கும் ஆற்றல் அப்படிங்கிறது கிடைக்கும். ஜீவனஸ்தானம் பழுப்பெறுவதால தடைப்பட்டு வந்த காரியங்கள்லாம் நடக்கும். அதே மாதிரி நீ எதெல்லாம் முடிக்க முடியாதுன்னு நினைச்சீங்களோ அதெல்லாம் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு. அதெல்லாம் செய்து முடிப்பீங்க. அந்த அளவு உங்களுடைய அருகில் இருப்பவர்களும் சரி, உறவினர்களும் சரி, நண்பர்களும் உங்களுக்கு பக்கபலமாக இருந்து உதவிகளை செய்வாங்க. தொழில் புரிபவர்களுக்கெல்லாம் பழைய கடன்களை அடைச்சிட்டு உங்களுடைய தொழிலை புதுப்பிக்கும் எண்ணத்துல ஈடுபடுவீங்க. உங்களுடைய எண்ணங்கள் அனைத்துமே நிறைவேறும். தொழில் முனைவோருக்கெல்லாம் அரசு மானிய உதவியோட கடன்கள்லாம் தருது. அந்த கடன்களில் நீங்கள் விண்ணப்பிச்சிங்க அப்படின்னா அந்த வங்கி கடன் உங்களுக்கு கிடைக்கும். தை மாதம் 5ஆம் தேதி தனுசு ராசிக்கு சுக்கிரன் போறாரு.
உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்து பார்வையால் சுக்கிரன் வராரு. அதனால் சற்று கவனத்தோடு இருக்கணும். தொழிலெல்லாம் பங்குதாரர்கள் சொல்வது ஒன்றும் செய்வது ஒன்றுமா இருக்கும். அதனால் எந்த செயலாக இருந்தாலும் நேரடி கண் பார்வையில் வச்சுக்கிறது நல்லது. மீனராசிக்காரர்கள் எல்லாரும் விலையுயர்ந்த பொருட்களை கையாளும் பொழுது கவனம் அப்படிங்கிறது தேவைப்படும். பணிபுரியும் இடத்துலலாம் மேலதிகாரிகளோட அதிகாரம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். அதனால உங்களுக்கு வேலைப்பளு சற்று கூடுதலாக இருக்கும். நேரம் கிடைக்கும் போது ஓய்வெடுப்பதும் உணவு விஷயத்திலையும் கூடுதல் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது. உங்களிடம் கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை மற்றவர்களிடத்துல ஒப்படைக்க வேண்டாம், நீங்களே செய்து முடிங்க. வீண் பழிகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மாத தொடக்கல ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்துல சனி பகவான் சஞ்சரிக்கிறாரு. பொங்கு சனி காலமா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நல்லது நடக்கும். 7.5 சனியில முதல் சுற்றாவதோ அல்லது 3வது சுற்றாவோ இருந்துச்சு அப்படின்னா எந்த காரியமா இருந்தாலும் கொஞ்சம் இல்லை ரொம்ப நிதானமாக யோசித்து முடிவெடுங்க. அதே மாதிரி ஒரு கடனை அடைக்கிறதுக்கு மற்றொரு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை கூட வரலாம். உறவினர்களுக்கு இடையெல்லாம் பகைமை அப்படிங்கிறது வளராமல் பார்த்து கொள்ளுங்க. இல்லத்தில் ஒருவர் மாற்றி ஒருவருக்கு உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனையால செலவுகள் அப்படிங்கிறது வரும். வீடு மாற்றம் இடமாற்றம்லாம் செய்தால் நல்லா இருக்குமா அப்படிங்கிற யோசனை கூட வரலாம். உங்களுக்கு புது முயற்சிகளில் ஈடுபடும் பொழுது அனுபவஸ்தர்களோட ஆலோசனையை கேட்டு செய்கிறது நல்லது. சனிக்கிழமையில சனி பகவான் வழிபாடு மிக மிக அவசியம். மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் தை மாதம் 13ஆம் தேதி மகர ராசிக்கு புதன் போறாரு. லாபஸ்தானத்துல இருக்கக்கூடிய புதனால உங்களுக்கு இடம் பூமி விற்பனையால நல்ல லாபம் கிடைக்கும். எப்பொழுதோ நீங்க வாங்கி போட்ட இடம் இன்னைக்கு பல மடங்கு விலையுயர்ந்து விற்கிறதால உங்களுடைய தொழிலில் முதலீடு செய்யலாம். அல்லது பிள்ளைகளோட திருமணத்திற்காக சீர்வரிசை பொருட்கள்லாம் வாங்குறதுக்கு இது யோகமான அமைப்பு. உங்களுடைய தேவைகள் அனைத்துமே பூர்த்தி செய்கிற அளவு இருக்கும். வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்காக காத்திருக்கும் மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் நல்ல நிறுவனத்திலிருந்து நல்ல சம்பளம் தருவதா சொல்லி அழைப்புகள்லாம் வரும். அந்த அழைப்புகளை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லது. சுபகாரியங்கள் செய்வதில் இருந்து வந்த தடைகள் எல்லாமே விலகி இல்லத்தில் மங்கள ஓசை அப்படிங்கிறது கேட்கும். தை மாதம் 21ஆம் தேதி மகர ராசிக்கு செவ்வாய் போறாரு. சகாயஸ்தானம் மற்றும் தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியான செவ்வாய் லாபஸ்தானத்துக்கு போறதால நீங்க தொழிலில் எதிர்பார்த்ததை காட்டிலும் லாபம் அப்படிங்கிறது கூடுதலாகவே இருக்கும். பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் முக்கிய பொறுப்புகள்லாம் கிடைக்கும். இந்த மாதத்துல உங்களுடைய தொழிலில் கிளைத்தொழில் தொடங்கும் முயற்சியிலெல்லாம் அதற்குண்டான முயற்சி இந்த மாதத்துல எடுத்தீங்க அப்படின்னா நல்ல வெற்றி உண்டு. அதற்குண்டான ஆலோசனையும் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஆள் இருப்பாங்க. பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஆதரவு கரம் நீட்டுபவர்களோட எண்ணிக்கை அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்துலலாம் கூட்டுத்தொழில் செய்கிறவங்கெல்லாம் கூட்டாளிகளை பிரிஞ்சு தனியாக தொழில் செய்யலாமா அப்படிங்கிற சிந்தனையும் மேலோங்கி இருக்கும். கலைஞர்களுக்கெல்லாம் நல்ல சந்தர்ப்பங்களோட கூடிய கதாபாத்திரம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த கிடைக்கின்ற வாய்ப்புகளை உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிக வாய்ப்புகள் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும். பெண்களுக்கெல்லாம் நினைவாற்றல் திறன் அதிகரிக்கும். ஒரு சிலருக்கெல்லாம் வீடு மாற்றம் பணியிட மாற்றம்லாம் வரலாம். வாழ்க்கை துணையிடம் விட்டு கொடுத்து போங்க. குழந்தைகளை முக்கியமாக அனுசரித்து போங்க. அவர்களை முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய கண்காணிப்பிலேயே வச்சுக்கிறது நல்லது. குடும்ப உறுப்பினர்கள் உறவினர்கள் நண்பர்களிடத்தெல்லாம் பேசி பழகுவதில் கவனத்தோடு இருக்கணும். ஆடை ஆபரண சேர்க்கையெல்லாம் கிடைக்கும். பெண்களுக்கெல்லாம் உறவினர்கள் மத்தியில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். மீனராசிக்காரர்களுக்கு தை மாதம் 18ஆம் தேதி முதல் தை மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் சந்திராஷ்டம இருக்கு. இந்த நாட்கள்ல முக்கிய பணிகள்ல கூடுதல் கவனத்தை செலுத்தணும். சந்திராஷ்டம நாட்கள்ல முக்கியமா ஆன்மீகத்துல மனதை ஈடுபடுத்துங்க. தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்துக்குங்க. வியாழக்கிழமையில குலதெய்வ கோவிலுக்கு சென்று பொங்கலிட்டு உங்களுடைய நேர்த்தி கடன்களை செலுத்தி வந்தாலே பண வரவுல இருந்து வந்த தடைகள் எல்லாமே விலகும். அமாவாசை நாட்கள்ல ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றி ஆஞ்சநேயரை வழிபட்டுட்டு வாங்க. மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த தை மாதம் கலவையான பலன்கள் கிடைக்கக்கூடிய மாதமாகவே இருக்கும்.